Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. இன்னைக்கு நம்ம செட் லாங்குவேஜில் சில JW சம்ஸ் எப்படி ஷார்ட்கட் மூலமா சால்வ் பண்ணலான்றதை நம்ம லேர்ன் பண்ண போறோம். உங்களுக்கு வேற ஏதாவது லெசன்ல ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பா உங்களுக்கு நான் கைட் பண்ணி தரேன். இப்போ செட் லாங்குவேஜில் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடுவோம். இதுல பாருங்க SN denote set of all subsets of a particular set. The set contains n elements. All of them are natural numbers. இதனுடைய சப்செட்ஸ் அவங்க SN அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 2 3 4 5 அப்படின்னு 5 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இதனுடைய சப்செட்ஸ் S5ன்னு சொல்றாங்க. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். ஆனா அந்த சப்செட்ஸோட நேச்சர் எப்படி இருக்கணும்னா 2 நம்பர்ஸ் வந்து கான்சிக்யூட்டிவா இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருக்க சப்செட்ஸ் மட்டும் கேட்கறாங்க. யூஸ்வலா டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து இந்த செட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2 பவர் 5 இருக்கும். 2 பவர் 5 மீன்ஸ் 32. இந்த 32 நம்ம இப்போ எழுதக்கூடாது. அதுல கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருந்தா அந்த செட்டை அவாய்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க எம்டி செட். எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எனி செட். சிங்கிளட்டான் செட் எடுத்துக்கலாம். ஏன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வர சான்ஸே கிடையாது. சிங்கிளட்டான் செட் 4 அண்ட் சிங்கிளட்டான் செட் 5. இது அடுத்தது பாருங்க செட் கண்டெய்ன்ஸ் 2 எலமெண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த கான்சிக்யூட்டிவ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நான் அதை அவாய்ட் பண்றதுக்காக 1 செலக்ட் பண்ணா கான்சிக்யூட்டிவ் வரக்கூடாதுன்னா 2 மட்டும் தான் நான் அவாய்ட் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிறத வச்சு நான் செட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1,3 1,4 1,5. நெக்ஸ்ட் 2 செலக்ட் பண்ண போறேன். 2 செலக்ட் பண்ணா அவாய்ட் பண்ண வேண்டிய நம்பர் 3 மட்டும் தான். இப்போ 2,4 ஒரு சப்செட், 2,5 அனதர் சப்செட். இப்போ 3 செலக்ட் பண்றேன். 4 மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டா போதும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 5 இருக்கு. 4 செலக்ட் பண்ணா 5 அடுத்த நம்பர் கான்சிக்யூட்டிவா இருக்கும். ஸோ நம்மளால இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ 2 எலமெண்ட்ஸ் உள்ள செட்ஸும் சப்செட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ 3 எலமெண்ட்ஸ் உள்ள சப்செட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 1 பண்ணு. நான் 1 செலக்ட் பண்ணா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அடுத்தது நான் 3 தான் செலக்ட் பண்ணுவோம். 3 செலக்ட் பண்ணா அடுத்தது 5 மட்டும் தான் வரும். ஒன்லி 1 செட். ஸோ நவ் வாட் கேன் பி n ஆஃப் S5? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13 is the answer. That's all. செட் லாங்குவேஜ்ல நம்ம அனதர் கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் நான் ரீட் பண்றோம் பாருங்க. அவுட் ஆஃப் ஆல் த பேஷண்ட்ஸ் இன் ஏ ஹாஸ்பிட்டல் 89% ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஹார்ட் எயில்மெண்ட். ஹார்ட் ப்ராப்ளத்துல 89% இருக்காங்க. லங்ஸ் ப்ராப்ளத்துல 98%. ரெண்டுத்துலயுமே போத்னு சொல்லுவாங்க. K% இருக்காங்க. K cannot belong to the set நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஹார்ட் ப்ராப்ளத்தை 89%. So that should be taken as n of E. So now n of A equal to 89%. Lungs problem that is taken as n of B which is 98%. Right? Next பாருங்க போத்ல வந்து K%. போத்னும் போது நம்ம n of A intersection B எடுத்துக்கணும் which is K%ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு யூனிவர்சல் செட் இவங்க கொடுக்கல. பர்சன்டேஜ் வரும்போது எப்பயுமே யூனிவர்சல் செட்டை நீங்க 100 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 100%. சரிங்களா? இப்போ பாருங்க the first கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது என்னன்னா வாட் அபவுட் n of A intersection B which is always lesser than or equal to minimum of either n of A or n of B. இந்த n of A or n of B ல ஏதாவது ஒன்று மினிமம் வேல்யூவா இருக்கும். அதை விட n of A intersection B lesser. 89 இருக்கு, இங்க 98 இருக்கு. among them 89 is very smaller. இந்த 89 விடவும் A intersection B smaller. ஸோ என்ன எழுத முடியும்? K is lesser than or equal to 89. இதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? the first condition over. Second condition. What about n of A union B? n of A union B always lesser than or equal to n of U. n of U means universal set. n of A union B க்கு cardinality of sets ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுத முடியும்? n of A plus n of B minus n of A intersection B which is lesser than or equal to n of U. What is n of A? 89. n of B 98. n of A intersection B K which is lesser than or equal to 100%. The 89 plus 98 187 right hand side கொண்டு போடுங்க. minus K is lesser than or equal to 100 minus 187 is minus 87. Minus minus cancel பண்ணிட்டா K is
greater than or equal to 87. Reason, சைன் சேஞ்ச் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். நான் இப்போ இதை ஹைலைட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு கண்டிஷன் கம்பைன் பண்ணா வாட் யூ வில் கெட் அப்படின்னா கே இஸ் கிரேட்டர் than or equal to 87, lesser than or equal to 89. What are the possible values? 87, 88, 89. பட் ஆன்சர் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கே cannot belong to the set. ஆப்ஷன் சி குள்ள பாருங்க, 79, 81, 83, 85. சரிங்களா? இதெல்லாம் கேவோட வேல்யூஸ். கேவோட வேல்யூஸ் இல்லாத ஒரே ஒரு செட் வந்து உங்களுக்கு சி தான். ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணலாம். திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். செட் லாங்குவேஜ்ல ஒன் மோர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நான் கொஸ்டினை ஒரு வாட்டி ரீட் பண்றேன். சர்வே ஷோஸ் தட் 63% ஆஃப் த பீப்புள் இன் ஏ சிட்டி ரீட் நியூஸ் பேப்பர் ஏ. ஸோ நியூஸ் பேப்பர் ஏவை 63% பர்சன்ஸ் வந்து ரீட் பண்றாங்க. 76% நியூஸ் பேப்பர் பி, X% போத். பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் ஏ இருக்கு பார்த்தீங்களா, அதை என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கோங்க. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு now 63%. நியூஸ் பேப்பர் பி, let it be n of b which is equal to 76%, both, that is n of a intersection b which is x% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி யூனிவர்சல் செட், இந்த மாதிரி பர்சன்டேஜ் எப்போ கொடுத்தாலும் யூனிவர்சல் செட்டை நீங்க 100% எடுத்துக்கோ. இந்த n of a intersection b க்கு ஒரு கண்டிஷன் உண்டு. தட் இஸ் n of a intersection b is always lesser than or equal to minimum value of either n of a or n of b. இந்த n of a and n of b ல ஏதோ ஒன்று கண்டிப்பா லெஸரா இருக்கும். அதை விட லெஸரா இருக்கும் n of a intersection b. 63 and 76. Among them 63 is lesser. 63 விட n of a intersection b lesser. அப்ப x is lesser than or equal to 63. இது கண்டிஷன் நம்பர் 1. One more condition இருக்கு. What is that na? n of a union b which is always lesser than or equal to n of u. Cardinality of the sets la n of a union b க்கு ஃபார்முலா இருக்கு. That is n of a plus n of b minus n of a intersection b which is lesser than or equal to, what about n of u which is 100. கரெக்டா? n of a and n of b, n of a intersection b given numbers மூலமா ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? 63 plus 76 minus x is lesser than or equal to 100. What about 63 plus 76? 139. Right hand side கொண்டு போயிடுங்க. Minus x is lesser than or equal to 100 minus 139 is minus 39. சைன் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிடும். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 39. ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணா எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 39, lesser than or equal to 63 ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். தீஸ் ஆர் த பாசிபிள் வேல்யூஸ். ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணிடலாம். ஆப்ஷன் டெஸ்டிங்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா கொஸ்டின் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கேட்கறாங்க. ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. ஏன்னா ஆப்ஷன் டில 55 கொடுத்துருக்காங்க. 55 lies between 39 and 63. அதர் ஆப்ஷன்ஸ்லாம் வராது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். செட் லாங்குவேஜ்ல அனதர் கொஸ்டின் பாருங்க. வாட் அபவுட் த செட் ஏ? செட் ஏ கண்டைன்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் செட் பி? செட் பி கண்டைன்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் கிரேட்டர் than or equal to 3ன்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி b மைனஸ் ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். Now we are going to find what is b minus a. That's it. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்க டீடைல். இப்போ பாருங்க அடுத்தது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2 அப்படின்னா மேத்தமேட்டிக்கலி ஹவு கேன் வி ரைட் அப்படின்னா எக்ஸ் இஸ் லெஸர் தென் 2 கிரேட்டர் தென் மைனஸ் 2. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இங்க இருக்க 2 இருக்குல்ல, இதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கோங்க. யூ வில் கெட் +2 அண்ட் ஆல்சோ -2. இந்த +2 அண்ட் -2க்கு பிட்வீன்ல தான் எக்ஸோட வேல்யூ இருக்கும். இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த லைஸ் பிட்வீன் அப்படின்ற கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் லைஸ் பிட்வீன் -2 அண்ட் +2. கிரேட்டர் than or equal to 3னா ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் கண்டிஷன் பாருங்க. ரெண்டு கண்டிஷன் வரும் அதுல. ஒன் இஸ் திஸ் எக்ஸ் -2 வித்தவுட் மாடுலஸ் லெஸ் தென் -3ன்னு சொல்லுவாங்க. ஆர் லெஸ் than or equal to -3. அதே எக்ஸ் -2 கிரேட்டர் than or equal to +3. சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க கொடுத்துருக்க நம்பர் இருக்குல்ல, இதுல பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கோங்க. ஸோ +3 விட எக்ஸ் -2 கிரேட்டரா இருக்கும், -3 விட எக்ஸ் -2 லெஸரா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த -2 ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா எக்ஸ் இஸ்
lesser than or equal to minus 1 in the place. இந்த minus 2 இங்க நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா x is greater than or equal to plus 5 னு சொல்லுவாங்க. இதான் செட் B. இப்ப B minus A கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் மீனிங் ஆஃப் B minus A என்ன? in B நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர் B ல இருக்கணும். பட் not in A. A ல இருக்கக்கூடாது. இப்ப இந்த ரெண்டு செட்டுல ஏக்குள்ள வரக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணுவோம். அதுக்கு நம்பர் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் லைனை யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரியல் லைன். சாரி, திஸ் இஸ் த நம்பர் லைன், ரியல் நம்பர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் பியை மார்க் பண்ணிக்கோங்க. -1 லெஸ்ஸர். திஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் -1. சென்டர் பிளேஸ் 0 எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் -1. 5 கிரேட்டர் பிளேஸ் ஃபார் +5. செட் ஏல பாருங்க, -2 ஒரு பிளேஸ் இருக்கு. அடுத்தது +2 இங்க இருக்கும். கரெக்டா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அவங்க இனிஷியலா? B minus A in B but not in A. ஏவை நம்ம ஒமிட் பண்ணிடலாமா? திஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் A. இதை நம்ம ஒமிட் பண்ண போறோம். இது வேண்டாம். பிகாஸ் B minus A. அடுத்தது, ஆனா B குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எடுக்கும் போது வாட் அபவுட் 2 to 5? இந்த பாயிண்ட்ஸும் B குள்ள இல்லை. இதையும் நான் ஒமிட் பண்ண போறேன். சரியா? இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. -2 லெசர் வேல்யூ, 5 கிரேட்டர் வேல்யூ. இதை கம்பைன் பண்ணா வாட் இஸ் B minus A? B minus A is -2 to -infinity, நெகட்டிவ் சைட்ல யூனியன் 5 to +infinity. This is for positive side. This is the answer. That's all. Set language one more questions பார்க்கலாம். Question நான் read பண்ற பாருங்க. The number of elements in the set where x belongs to real number such that என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? modulus of x -3 into modulus of x plus 4 which is equal to 6 னு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம number of solutions கண்டுபிடிக்கணும். that means possible values of x னு சொல்லலாம். இப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு அரைஸ் ஆகும் பாருங்க. when x plus 4 is equal to 0 you will get -4. this is a reference number. when x is equal to 0 you will get again 0 as a reference number. இந்த 0 and -4 பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸை ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், when x is lesser than or equal to -4. when x is lesser or equal to -4 modulus of x இதுவும் நெகட்டிவா இருக்கும், modulus of x plus 4 நெகட்டிவா இருக்கும். then how can we write? -x -3 into minus of x plus 4 நெகட்டிவ். x plus 4 நெகட்டிவா இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 6 வரும். இங்க பாருங்க, இங்க ஒரு மைனஸை காமனா எடுத்துக்கிட்டா மைனஸ் ஆஃப் x plus 3. இங்க ஆல்ரெடியே ஒரு மைனஸ் காமனா இருக்கு. minus into minus plus. so what do we get? x plus 3 into x plus 4 which is equal to 6. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? x square plus 7x 12 minus 6 is 6. Factorize பண்ணினா you will get x plus 1 into x plus 6 which is equal to 0. இப்போ x க்கு values -1, another value -6. But x less than or equal to -4ல -1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ -1 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அப்போ x equal to -6 மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர். ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஒரு பார்ட் ஓவரா? அடுத்த கண்டிஷன் பாருங்க. இது x less than or equal to -4 எழுதியிருக்கேன். இப்போ x is greater than -4 less than 0. Another condition, x is greater than 0, sorry, greater than -4 less than or equal to 0 யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த greater than or equal to -4ல modulus of x plus 4 பாசிட்டிவா இருக்கும். when x is lesser than or equal to 0ல modulus of x நெகட்டிவா இருக்கும். then எப்படி எழுத முடியும்? -x -3 into x plus 4 which is equal to 6. இங்க மைனஸை காமனா எடுத்துட்டீங்கன்னா this will become -6. so quadratic equation எப்படி இருக்கும்? x square plus 7x இங்க plus 12 இங்க -6 கம்பைன் பண்ணீங்கன்னா -6 லெஃப்ட்ல கொண்டு வந்தா plus 12 plus 6 plus 80. this is a quadratic equation. இதனுடைய ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி let me calculate discriminant, that is d, which is b square minus 4ac. b square is 49 minus 4ac is 72 which is clearly negative. discriminant negative ஆனா no real roots. at present நம்ம என்ன எழுதலாம்? no solution அப்படின்னு எழுதலாம். because we need number of solution. so another condition, x is greater than 0 less than infinity.
that is positive values of x னு சொல்லலாம், otherwise positive real numbers. பாசிட்டிவா இருக்கும்போது மாடலஸ் ஆஃப் எக்ஸும் பாசிட்டிவ், மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4ம் பாசிட்டிவ். how can we write x minus 3 into x plus 4 which is equal to 6. quadratic equation எப்படி இருக்கும்? x square plus x minus 12 minus 18 வரும், ரைட்டா? இதோட ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? by using the quadratic formula minus b plus or minus root of b square minus 4ac by 2a அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது minus 1 plus or minus square root of b square is 1 minus 4ac 72 73 வரும் உங்களுக்கு. but we need positive value of x. positive value of x நான் இப்போ என்ன எடுத்துக்க முடியும்? x equal to minus 1 plus root 73 whole divided by 2. இதை மட்டும்தான் நீங்க இப்போ ரூட் வேல்யூவா எடுத்துக்க முடியும். ஸோ ஆல்ரெடி minus 6 ஒரு வேல்யூ, இப்போ minus 1 plus root 73 by 2 another value. So final answer is number of solutions. Total 2 solutions நமக்கு கிடைச்சிருக்கு. That's all. We got the answer.